அப்படியானால் மரணத்தின் போது என்ன நடக்கிறது? மனிதன் படைக்கப்படும் பொழுது 2 காரியங்கள் சேர்ந்து, அதாவது மண்ணும் சுவாசமும் சேர்ந்து உயிர் உண்டாகிறது. மரணத்தில் என்ன நடக்கிறது வாசிப்போமே. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் வசனம் 7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த மண்ணுக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் நினை என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, மனிதன் எப்படி உருவாக்கப்படுகிறான்? மண்ணினாலே மற்றும் ஜீவ சுவாசத்தை அவன் பெறும்பொழுது உயிர் உண்டாகிறது. ஆனால் மரணம் எப்படி என்றால், சரீரம் மரிக்கும் பொழுது, மனிதன் மரிக்கும் பொழுது சரீரம் மண்ணுக்கு போகிறது. ஆவி, எந்த தேவன் மனிதனுக்கு ஆவியை கொடுத்தாரோ, உயிரை கொடுத்தாரோ, மூச்சு காற்றை கொடுத்தாரோ, அவர் எங்கிருந்து அந்த ஆவியை கொடுத்தாரோ அவரிடமே அந்த ஆவி, அந்த மூச்சு காற்று போய்விடுகிறது. அவ்வளவுதான். ஆகவே மண் மைனஸ் ஆவி = செத்த சரீரம் என்பதை நாம் அழகாக புரிந்து கொள்கிறோம்.